பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடகலீலா ஸ்ரீரங்கர்மியதட மங்கள தீபரேகா ஸ்ரீரங்கராஜ மகிழி அல்பாபிமேன பவதீய பதப்ஜ பக்திः சப்தாதிபோக ருச்சிரன்மகமேத தேஹா மத்பாபமேவ நிதானமமுஷ்யநான்யது தத்வாரயாரிதிராஜ தயைக சிந்தோ பேரு தறிவிக்கும் அவள் தான் பெருமை ஆறு பெருவான் முறை அவன் கூறு குறுகை பணுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்தவருள்ளார் ஆறில் புகழ் வன்மையோடலாம் வசனபூஷணமதில் தேரிட நமக்கருள் உடுப்பை இறைவன் கழல்கள் சேர் என் மனநீ. சாட்சாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிருகேத்துக்க கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் பரம கிருபையோடு பிரசாதி தருளிய ஸ்ரீவஜனபூஷணம் என்கிற அற்புதமான ஒரு கிரந்தத்தினுடைய அர்த்தானுபவத்திலே நாம் பல தினங்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதிலே ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும் என்று ஒரு ஸ்ரீசுக்தியிலே காட்டினார். அதாவது எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்கிறவர்களுக்கு இந்த தேகமானது தோஷம் என்று இருந்தால் கூட அதையும் தன்னோட விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் என்று கீழே வேர்ச்சூடும் அவர்கள் மண்பத்து கழத்தாதா போல என்கிற வரையில் அனுபவித்தோம். உடனே எம்பெருமான் காட்டான். ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சின்ன சம்பாஷணை வாதம். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே புகுந்தான் அல்லவா, நிவிதேசங்களிலே பண்ணுகின்ற விருப்பத்தை எல்லாம் ஒரு சேர, அதாவது பெரிய பிராட்டியா தொடக்கமான நித்தியசூரிகள் தொடக்கமான அத்துணை பேரிலும் வைத்திருக்கக்கூடிய வியாமோகத்தை ஆழ்வார் திருவுள்ளத்திலே குடிபோன உடனே சுகமாக இருந்தானாம். யார்? எம்பெருமான். உடனே ஆழ்வார் கேட்கிறார், என்ன சுவாமி, தேவரீர் அடியேன் உள்ளத்திலே வந்து புகுந்தீர், கலிகன்னி உள்ளத்தினுள்ளே உளங்கண்டாய் சாழலே என்று கலிகன்னி உள்ளத்திலே வந்தார், இப்படி தங்கினார். உடனே ஆழ்வாருக்கு புதத்தாழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எம்பெருமானே, தேவரீர் அடியேன் மேலே வைத்திருக்க பரம கிருபையின் காரணமாக அடியேனுடைய திருவுள்ளத்திலே வந்து புகுந்தீர். சரி, அடியேனும் உகந்து ஏற்றுக்கொண்டேன், தேவரீருக்கும் மிகவும் உகப்பாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன். ஆனால் எம்பெருமானே, தேவரீரிடம் ஒரு பிரார்த்தனை. உடனே ஆழ்வார் பார்த்தார் எம்பெருமான். என்ன ஆழ்வீர், என்ன வேணும் உமக்கு? வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய திருவுள்ளத்திலே வந்து குடியிருந்தது போல் மட்டுமல்லாமல் இளங்கோவில் கைவிடேல். அதாவது இப்போ திருப்பார்கடல் என்பது ஒரு சன்னதி சம்பரோக்ஷணம் பண்ணணும்னா அந்த சன்னதி சம்பரோக்ஷணத்துக்கு ஜீர்ணோத்தாரணத்திற்கு முன்னாடி ஒரு நாள் குறித்து பாலாலயம் என்று ஒன்று பண்ணுவார்கள். அதாவது அந்த மூலமூர்த்தியிடம் இருக்கக்கூடிய சக்தி விசேஷத்தை ஒரு அத்திப்பலகையிலே வரைந்து அந்த பெருமாள் எந்த திருக்கோலத்திலே இருக்கிறாரோ அந்த திருக்கோலத்திலே ஒரு சித்திரம் வரைந்து அதற்கு சில ஹோமயாகாதிகள்லாம் பண்ணி அந்த பெருமாளுடைய ஆகர்ஷண சக்தியை அந்த அத்திப்பலகையிலே வேற்றி வைத்து அதுக்காக ஒரு தனி கோவில் கட்டுவார்கள். அதற்கு பாலாலயம் என்று பெயர். பாலா என்றால் குழந்தை வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த பாலாலயத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய ஆகர்ஷணத்தை
சம்பரோக்ஷண சமயத்தில். ஏனென்றால் மூலவர்கிட்ட நிறைய வேலை இருந்ததுன்னா அந்த வேலை செய்கிறவர்கள் இதர மற்றவாள்லாம் போய் உள்ளே போய் பெருமாளை எடுக்கிறது, வைக்கிறது, கால் படுறது, கைப்படுறது, மேலே உதாரம் கட்டுறது, விதானம் கட்டுறதுங்கெல்லாம் அப்போ பல விதமான அபச்சாரங்கள் ஏற்படுமோ. அதுக்காக அந்த ஆகர்ஷண சக்தியை ஒரு இடத்திலே ஒன்றி வைப்பார்கள். அதற்கு பாலாலயம்னு பேர். சம்பரோக்ஷண சமயத்திலே அந்த குடத்திலே ஜலத்தை வைத்து அந்த சம்பரோக்ஷண சமயத்திலே அந்த பாலாலயத்திலே ஏற்கனவே பண்ணியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தியை மீண்டும் ஜலத்திலே ஏற்றுவார்கள் மந்திரபூர்வகமாக. அதற்கு பிறகு சம்பரோக்ஷணம் நடக்கும். இப்போ இதுதான் பாலாலயம். இந்த பாலாலயம் என்பதற்குத்தான் அழகான தமிழ், ஆழ்வார் தமிழ் தமிழ்தான். பாலாலயம் என்பதை இளங்கோவில், அதை தான் நாம் அனுபவிக்க வேண்டும். 173வது வாக்கியம். திவ்யதேசங்களிலே ஆர்வம் குறைவாய் இருப்பதற்கு எல்லையை காட்டுகிறார் 173வது வாக்கியம். ஆதரம் என்பால் தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகானோர் அரங்கமன்னே தன்பால் ஆதரம், அதாவது அன்பின் வேட்கை. அப்படி திவ்யதேசங்களிலே பண்ணுகின்ற வேட்கையை ஆழ்வார் மேலே வைத்தார். இப்போ ஆழ்வார் புதத்தாழ்வார் கேட்கிறார், இளங்கோயில் கைவிடல் என்று இவன் பிரார்த்திக்க வேண்டும்படியாயிருக்கும். அதாவது புதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதியிலே 54வது பாசுரம். வேற்ப நிறம் சாலை வேங்கடமன் யோவிரண்டும் நீர்பெல் நீமதிக்கும் நீர்மை போல் நீர்பெல் உளங்காயில் உள்ளவாய் துள்ளிர வெள்ளத்திளங்கோயில் கைவிடலென்னு. உள்ளத்திளம் கோயில் உளங்கோயில் வெள்ளத்திடம் கோயில், அது திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிற எம்பெருமானை பாலாலயம் பண்ணப்பட்ட எம்பெருமானாக ஆழ்வார் காட்டார். தம்மை எம்பெருமான் பெறுவதற்காக முன்பு விரும்பிய திவிதேசங்களை முன்போலே ஆதரிக்காமல் எம்பெருமான் தம்முடைய திருவள்ளத்திலே மிகவும் ஆதரம் கொண்டிருக்கையாலே அந்த திவிதேசங்களை புகுந்திருப்பதற்கு பாலாலயமான இளங்கோவில் திருப்பார்கடலை கைவிடக்கூடாது என்று அருளி செய்தார் அன்றோ. ஆகையாலே ஆர்த்த பிரபன்னன் பிரார்த்திக்கும்படியாய் அன்றோ எம்பெருமானுக்கு திவிதேசத்திலே ஆதரம் குறைவாய் இருந்தது என்று கருத்து. உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டோம் புலலோகாச்சாரியரை. இப்படி திவிதேசங்களை கைவிட வேண்டாம் என்று ஆர்த்த பிரபன்னன் வேண்டினாலும் சாத்தியமான அவனுடைய இதயம் கிடைத்ததற்கு கிடைத்த பிறகு எம்பெருமானுக்கு திவிதேசங்கள் விரும்பத்தக்கவையாய் இருக்குமோ? சரி, ஆர்த்த பிரபன்னன் வேண்டிண்டான், பிரார்த்திச்சுண்டான். அதனால ஆதரம் பழையபடி ஆயிடுமா? ஏனால் இவருடைய ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே புகுந்த ஞானியினுடைய திருவுள்ளத்தை உகப்போடே வர்த்திக்கிறான் அல்லவா? அப்போ அந்த திவிதேசத்துக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றார் 174வது வாக்கியத்திலே. பிராப்ய பிரீதி விஷயத்வத்தாலும் கிருதஜதையாலும் பின்பு அவை அபிமதங்களாயிருக்கும். பிராப்ய பிரீதி விஷயத்துவமாவது சுவாமியான தனக்கு அடையத்தக்கவனான இந்த சேதனுடைய ஜீவனுடைய மகிழ்ச்சிக்கு இலக்காயிருக்கை. பிராப்ய பிரீத்தி விஷயத்துவம், அதாவது எம்பெருமான் இந்த ஆழ்வாரை பெறுவதுதான், இப்படிப்பட்ட ஞானிகளை பெறுவதுதான் பிராப்யம் என்று இருக்கிறான் எம்பெருமான். இந்த அடியார் எப்படி நினைக்கிறார்? இந்த எம்பெருமான் தான் பிராப்யம், எம்பெருமானைத்தான் அடையவாடும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஆக இவர்கள் விருப்பமும் எம்பெருமானுடைய விருப்பமும் இவனை பெற வேண்டும் என்று அவன் நினைக்கிறான், அவனை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று இவன் நினைக்கிறான்.
அப்படி இருவருக்குமான அந்த ஒற்றுமை இலக்காய் இருக்கை. உலகமேத்தும் ஆழ்வார் பாசுரம் காற்றார் திருபங்கை ஆழ்வார் திருக்குறுந்தாண்டத்தில் பிண்டியார் மண்டாயேந்தி பேரார் மனைதெரிதந்தோண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்தார் ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியோர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையண்டு மண்டினார் உய்யலால் மத்தையார் குய்யலாமே. கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை 6 திவ்யதேசம் பேர் என்ன மண்டினார் அவர்கள் உய்யலல்லால் என்னாகும்? கச்சி பேர் மல்லை என்ன மண்டினார். இந்த திவ்யதேசங்களிலே ஈடு என்று இந்த ஜீவன், அதாவது இந்த ஆழ்வார்கள் ஞானிகள் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களே பிராப்பியம் என்றும், அந்த திவ்யதேசங்களிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே பிராப்பியம் என்றும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றோ. அதற்கு கிருதஜதையாவது இந்த வாக்கியத்தில் வருது. கிருதஜதையாலும் இந்த திவ்யதேசங்களில் வாழ்வதன்றோ நான் இந்த ஜீவனை பெற்றது என்று அந்த திவ்யதேசமே தனக்கு செய்த உதவியை நினைக்கை. இப்போ திவ்யதேசங்கள்ல வர்த்திக்கிறான்னு எம்பெருமான் இந்த ஆழ்வார் போன்ற ஞானிகளை பெறுவதற்காக இந்த திவ்யதேசங்கள் எனக்கு உதவியாயிருந்தது. நான் தங்கி இவாளை கடாட்சிக்கிறதுக்கு. அதனால என்ன பண்ணான், அந்த திவ்யதேசங்களுக்கு கிருதஜதையாய் இருக்குமா. இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் காட்டுகின்ற அற்புதமான ஒரு அர்த்தானுபவங்கள் எந்த கிரந்தத்துக்கும் கிடையாது, வேற எந்த இதுக்கும் கிடையாது. இந்த இரண்டாலும் எந்த இரண்டாலும் அப்ப அதாவது பிராப்ய பிரீத்தி விஷயத்துவமும் கிருதஜதையும் இந்த இரண்டாலும் எம்பெருமானுக்கு அடையத்தக்க இந்த ஜீவனை அடைவதற்காக இந்த திவ்யதேசம் உதவி புரிந்தது. அதுக்காக இந்த திவ்யதேசத்தை உகந்து வர்த்தித்தான். இப்ப ஆழ்வாரை பெத்தாச்சே அப்படின்னால் திரும்பி அவனுக்கு அடைந்த பின்பும் அவனுக்கு இந்த திவ்யதேசம் விரும்பத்தக்கதாய் இருக்கும் என்றும் கருத்து. ஆக குணம் போல தோஷ நிவிருத்தி, இது 164வது வாக்கியம் என்று முன் சொல்லப்பட்ட சேஷத்துவம் பாரதந்திரியம் ஆகிய ஆத்ம குணங்களைப் போல தோஷங்கள் நீங்குவதும் பரானுபவத்துக்கு விலக்கு. இதிலே காட்டுறோம் பரானுபவத்துக்கு விலக்கு 163வது வாக்கியத்திலே என்று கூறி அத்தை விளக்குவதற்காக காதலியிடமுள்ள அழுக்கு காதலனுக்கு விரும்பத்தக்கதாய் இருப்பதையும் இந்த ஜீவன் அழுக்குடம்பு என்று கைவிடுகிற அந்த உடம்பிலே ஈஸ்வரன் மிகுந்த ஆர்வம் காட்டுகையும் ஞானியான இந்த ஜீவன் உடலோடு கூட விரும்புவதற்கு காரணத்தையும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அருளை செய்கிறார் மாமுனிகள். எம்பெருமானை அடைவதில் மிகவும் ஈடுபட்ட இந்த ஜீவனுடைய உடலில் இருப்பதை கொண்டு இந்த ஜீவனை விரும்பி இருக்கிறான் என்று அறியலாம் என்பதையும் அந்த ஈஸ்வரன் எம் ஜீவனுடைய உடல் விரும்பும் முறையையும் எம்பெருமானுக்கு அடையத்தக்க இந்த ஜீவன் கிடைத்தால் அவன் கிடைத்ததற்கு காரணமான திவ்யதேசங்களில் ஆர்வம் குறையும் என்கிறபடியையும் அதன் எல்லையும் ஜீவன் இந்த திவ்யதேசங்களை கைவிடக்கூடாது என்று வேண்டினால் ஜீவன் கிடைத்த பின்பும் எம்பெருமானுக்கு 2 காரணங்களாலே கீழ் அனுபவிச்சமோனும் அந்த 2 காரணங்களாலே இந்த திவ்யதேசங்களை விரும்பத்தக்கவையாய் இருக்கும் என்பதையும் அருளி செய்தார். இப்படி ஜீவனின் தோஷங்கள் நீங்குவது எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு தடை என்பதை மிக தெளிவாக காட்டும் காரணங்கள் பலவற்றையும் அருளி செய்தார். ஆகையாலே அதாவது 2 ஜீவனுடைய தோஷங்கள் நீங்குவது எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு தடை. ஏனால் அவன் ரோஷஜனகனுக்கு அனுபவிச்சோமோ இல்லையா,
அதுபோல எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு தடை என்பதை மிக தெளிவாக காட்டும் காரணங்கள் பலவற்றையும் அருளைச் செய்கையாலே அந்த விஷயத்தை நிலைநிறுத்தியவராய் அதையே உதாரணமாக காட்டி சிம்மாவலாகன நியாயத்தாலே முன் சொல்லப்பட்ட சேஷத்துவம் பாரதந்திரியம் முதலான ஆத்ம குணங்கள் எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு தடை என்பதை நிலைநிறுத்தியிருக்கிறார் 175வது வாக்கியத்திலே. இதுவரையில் சேர்த்த அர்த்தத்தை சேர்த்து அனுபவித்தோம். இப்படி எம்பெருமானை பெறுகின்ற ஆழ்வாரை ஞானிகளை இந்த மாதிரி ஞானிகளை பெறுகின்ற எம்பெருமானுக்கு இவ்வளவு விசேஷங்கள் சொல்லப்பட்டன என்று அனுபவித்தார். ஆகையால் வாக்கியம் 175. ஆகையால தோஷ நிவர்த்தி போல ஆந்திர குணமும் விரோதியாயிருக்கும். ஆந்திர குணம் அதாவது உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய தன்மை, அதாவது சேஷத்துவமும் பாரதந்திரியமும், அது ஆத்மாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆத்மாவின் குணங்களாக சொல்லக்கூடிய சேஷத்துவமும் பாரதந்திரியம். ஆகையாலே என்று முன்வாக்கியத்தில் நிலைநிறுத்த அர்த்தத்தை சொல்லுகிறார். தோஷ நிவர்த்தி போல என்னது? தோஷம் கழிவது ஜீவனுடைய சொரூபத்துக்கு சிறப்பளிப்பதாய் இருந்த போதிலும் ஆபரணங்கள் எப்படி அவளுக்கு பெருமை சேர்ப்பதாய் இருந்தது போலே அந்த தோஷத்தையே இனியதாக விரும்புகிற காதலனான எம்பெருமான் விரும்புகையாலே அந்த தோஷம் நீங்குவதை எம்பெருமான் உகக்க மாட்டான். ஆகையாலே அந்த தோஷத்தோடு இருந்தால்தான் அவன் எம்பெருமான் உகக்கிறான். ரோஷஜனகம் சீதை சொன்னான்னு அந்த அனுபவம் அவனுடைய அனுபவத்திற்கு தடையாயிருப்பது போல என்று பொருள்படும். ஆந்திர குணம் அதாவது இயற்கையாகவே ஆன்மாவிடம் உள்ள குணம் பண்பு என்கிறது ஞானம் ஆனந்தம் ஆகிய குணங்களை காட்டிலும் ஜீவாத்மாவுக்கு நெருங்கியதாகையாலே இது எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு தடையாயிருக்கும் என் முன்பு சொல்லப்பட்டதன்று. இங்கும் ஆந்திர குணம் என்பது சேஷத்துவத்தை உள்ளடக்கிய பாரதந்திரியம் ஒன்றை மட்டும் சொல்லுவதாக கொள்ளலாம். அல்லது இந்த ஜீவனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஆனந்தம், இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானானந்தங்கள் தடத்தங்கள் என்னும்படி அப்ப ஞான ஆனந்தங்கள் அது இயற்கையா இருக்கு. அல்லது நீங்க எப்படி விட வச்சுக்கோ, ஞானானந்தங்கள் வேண்டாமா, சேஷத்துவ பாரதந்திரியங்கள் வச்சுக்கோ. அப்படி இல்லையா, பாரதந்திரியத்தோடு உள்ளடக்கிய சேஷத்துவம் அல்லது சேஷத்துவத்தோடு கூடிய பாரதந்திரியம் என்றும் கொள்ளலாம் என்பது மணவாள மாமனிகள் பிள்ளலோகாச்சாரியாருடைய திருவுள்ள கருத்து. அதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்டோம். இவ்வண்ணமாக தோஷம் நீங்குவதே எம்பெருமான் அனுபவத்துக்கு தடை என்று சொல்வதற்கு அந்த தோஷம் நீங்குவதால் உண்டாகும் குற்றம் என்ன? அந்த தோஷம் நீங்கிடுச்சுன்னா அதனாலே ஏற்படுகின்ற குற்றம் என்ன எனில் அதனால் ஒரு தோஷம் உண்டாக வேண்டியதில்லை, அதுவே தோஷம் என்கிறார் இந்த வாக்கியத்தாலே. வாக்கியம் 176வது வாக்கியம். தோஷ நிவர்த்தி தானே தோஷமாமிரே. தோஷ நிவர்த்தி தானே தோஷமாமிரே. அந்த தோஷம் இருக்கணும், அது போனதும் அதுதான் தோஷம். அதாவது நாயகன் விரும்புகின்ற அந்த அழுக்கு அதுபோலே இவ்விடத்திலே தோஷ நிவர்த்தி தானே தோஷமாகிறது. தோஷமாமிரே அதாவது காதலியானவள் தன் உடம்பில் அழுக்கை நீக்கி காதலனோடு கல்வி இன்பத்தை பெற விரும்பி இருப்பது போலே இயல்பாகவே பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு கர்மத்தால் வந்த தோஷமான இவ்வுடலை நீங்கி தன் தலைவனான எம்பெருமானுக்கு இனியதாக பயன்பட வேண்டும் என்று ஜீவன் வருவித்துக் கொள்ளும் உடல் நீங்குவது காதலுடைய அழுக்கை விரும்பும் காதலன் போல தோஷமே நிறைந்த இந்த உடலை விரும்பி இந்த உடலோடையே ஜீவனை அனுபவிக்க வேண்டும் என்னும் பரமாத்மாவுடைய எண்ணத்துக்கு தடையாகையாலே அது தோஷமே ஆகும். தோஷ நிவர்த்தியும் தோஷமாகும் என்று கருத்து. அவன் விரும்பாதது எதுவோ, அதாவது காதலனான சர்வேஸ்வரனால எம்பெருமான் விரும்பாதது எதுவோ அதுவே தோஷம் அல்லவா?
அவனுடைய விருப்பம்தானே பிரதானம். அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த தோஷம் நீங்கினால் அது எம்பெருமானுக்கு கோபத்தை விளைவிக்கும் அல்லவா? ஆக முன்வாக்கியங்களில் விளக்கியது எல்லாம் நினைத்து ஈரே. இந்த ஈரே என்கிற சப்தம் பல இடங்கள்ல வரும். நம்முடைய பூர்வாச்சாரர் வியாக்கியானத்தில் காட்டுற, இவர் வாக்கியத்தில் காட்டுறார். ஈரே அப்படின்னால் அதை அர்த்த நிர்தாரணம் பண்ணுகிறார் என்று பிரசித்தி விளங்கும்படி அருளை செய்கிறார். நன்மைதானே தீமையாயிற்று வாக்கியம் 145 என்றும் தனக்குத்தான் தேடும் நன்மை தீமையோபாதி விளக்காயிருக்கும் வாக்கியம் 160வது வாக்கியம். தோஷ நிவர்த்தி தானே தோஷமாமிரே. இதை மூர்த்தி சேர்க்கிறார் மணவாள மாமுனிகள். வாக்கியம் 176 என்றும் தான் தனக்கு தேடும் நன்மை தாழ்ந்தது என்றும் கூறுகையாலே எம்பெருமான் தேடும் நன்மையை கை கொள்ளத்தக்கது என்று தேறுகிறதென்றோ. இவ்வண்ணமாக தான் தனக்கு தேடும் நன்மையை காட்டிலும் எம்பெருமான் தேடும் நன்மையை கை கொள்ளத்தக்கது என்னும் விஷயத்தை பரமாப்தரான பரமாச்சாரியாரின் வார்த்தையை காட்டுகிறார். பரமாச்சாரியர் வார்த்தைன்னா யாரு? நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள், மணவாள மாமுனிகள், எம்பெருமானார் முதலான ஆச்சாரியர்கள் பரமாச்சாரியர் வார்த்தையை காட்டுகிறார். அதுக்கு பிள்ளான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்கிற ஆச்சாரியர், அவரால் பரமாச்சாரியார் இவ்விடத்திலே எடுக்கப்படுகின்ற ஆச்சாரியர். வாக்கியம் 177 தன்னால் வரும் நன்மை விளைப்பால் போல அவனால் வரும் நன்மை முளைப்பால் போல என்று பிள்ளான் வார்த்தை. பிள்ளான் என்றால் திருக்குறுகை பிரான் பிள்ளான். தன்னால் வரும் நன்மை, அதாவது தன்னுடைய உடம்பிலே அழுக்கை போக்கிக் கொண்டு ஸ்நானமா போய் அப்படி போனால் அது என்னது? விளைப்பால் போலே. அவனால் வரும் நன்மை, இந்த தேகத்தில் இருக்கிற தோஷத்தையே போக்கியமாக கொண்டு அதோடு ஆதரிக்கும் என்று வருகிறான் அல்லவா? அது முளைப்பால் போலே என்று திருக்குறுகை பிரான் பிள்ளான் வார்த்தை. அதாவது தன்னால் வரும் நன்மையாவது தான் முயற்சியாலே தான் தனக்கு வருவித்துக் கொள்ளும் நன்மை. இந்த பிரகடனத்துக்கு சேர சொன்னேன். பொதுவாகவே தம்முடைய நன்மைக்கு தானே விளைத்துக் கொள்ளுகின்ற நன்மை விளைப்பால் போலே. அது எப்படி? செயற்கையானதாய் சுவையற்றதாய் பருகத்தகாததாய் இருக்கும் என்று கருத்து. இந்த பால் விளைப்பால்லாம் என்ன? அதாவது செயற்கையானதா இருக்கு, சுவையற்றதா இருக்கு, பருகத்தகாததா இருக்கு. அதுல என்னென்னவோ கலக்கலெல்லாம் சொல்றான். அப்படி பருகத்தக்கதா இருக்கும் என்று கருத்து. அவனால் வரும் நன்மையாவது இயற்கை உருவினன் எம்பெருமானே இவனுக்கு இதற்கு இது வேண்டும் என்று அளிக்கும் நன்மை, எனக்கு இது வேண்டும் என்று அளிக்கின்ற நன்மை முளைப்பால் போலே என்றது. இயற்கையாய் சுவையுடையதாய் அப்பொழுதே பருகத்தக்கதாய் இருக்கிறது என்று பொருள்படும். ஆக விளைப்பால் போலே முளைப்பால் போலே இந்த எம்பெருமானை நாம் கிட்டி அனுபவிப்பது, எம்பெருமான் நம்மை கிட்டி அனுபவிப்பது விளைப்பால் முளைப்பால் போலே. இத்துறையில் எல்லாம் எம்பெருமானை எதிர்பாராமல் ஜீவன் தனக்குத்தான் நன்மையை செய்து கொள்ள விரும்பாமல் விரும்பினால் அதனால் தான் அழிய நேரிடும் என்பதை திருஷ்டாந்தம் காட்டி அருளி செய்கிறார் 178வது வாக்கியத்திலே. அதாவது திருஷ்டாந்த உதாரணம் காட்டுறார். என்ன? அதாவது தனக்குத்தான் நேடும் நன்மை தீமையோ பாதினி கீழே சொன்னாரோனா அதை விவரிக்கிறார் இந்த வாக்கியத்திலே. அவனை ஒழிய தான் தனக்கு நன்மை தேடுகையாவது சனந்தய பிரஜே மாதா பிதாக்கள் கையில் நின்னும் வாங்கி காதுகனான ஆட்டுவாணியன் கையில காட்டி கொடுக்குமா போல இருப்பதொன்னும். அதாவது இயற்கை உறவினன் யாரு? சாட்சா சர்வேஸ்வரனான எம்பெருமான்.
நன்மையே செய்கின்றவன். 2 லட்சணம் சொல்றான். இயற்கை உறவினன் மாதா பிதா யுவதய தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானான்னு சொல்றாரு அங்க. அதுபோல இயற்கை உறவினனும் நன்மையே செய்கின்றவனுமான எம்பெருமான் ஜீவனுக்கு நன்மை உண்டாக்க வேண்டுமாய ஒழிய அதற்கு நேர்மாறாக தான் உயர்வதற்கு ஜீவன் தானே நன்மையை உண்டாக்கி கொள்வது, தன்னைத்தான் காத்து கொள்வதற்காக அறிவோ வல்லமையோ எதுவும் இல்லாததாய், இந்த ஜீவனுக்கு சக்தியும் கிடையாது, தன்னைத்தானே காத்து கொள்வதற்கு ரட்சித்துக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது, சக்தியும் கிடையாது, ஞானமும் இல்லை. தன்னுடைய தாய் முதலானவர்கள் அறிந்து காக்க வேண்டும்படியான கை குழந்தை ஸ்தனந்தய பிரஜேன பால் உண்ணும் பருவத்தில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தை. அந்த கை குழந்தையை அதை காக்க வேண்டியவர்களான தாய் தந்தையரிடமிருந்து வற்புறுத்தி பிடுங்கி கொல்லுவதற்கு சிறிதும் கூசாமல் கொலை செய்து மற்ற மாமிசங்களோடு கலந்து விற்பவனான கசாப்பு கடைக்காரன் கையிலே இந்த குழந்தையை காப்பாற்று என்று காட்டி கொடுப்பது போல இருப்பது என்று கருத்து. அதாவது இதனால் எம்பெருமானே ஜீவனை காப்பவன், ஜீவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்பவன் என்று காட்டப்படுகிறது. அதாவது ஒரு கொலகாரன் கையில காப்பாற்ற வேண்டிய குழந்தைகளை தனந்தய பிரஜை காத்துகன் என்றால் ஆடு வெட்டுபவர்கள் அவர்கள் கையிலே கொடுத்தால் அதை காப்பாற்றுவானோ, அவன் மற்ற மாமிசங்களோடு சேர்த்து வச்சிருவான் என்று தான் முயற்சியிலே ஈடுபடுவது இப்படிப்பட்ட அனர்த்தத்தை விளைவிக்கும் என்று அர்த்தம். இதுக்கு மேலே இப்படி இந்த ஜீவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வானோ என்கிற வாக்கியத்திற்கு சொல்லுகிறார். வாக்கியம் 179. தன்னைத்தானே முடிப்பான். அதாவது எம்பெருமான் இந்த ஜீவனை உயிர்ப்பதற்கு காலம் பார்த்து கொண்டிருப்பவனாகையாலே இந்த ஜீவன் எப்பொழுது வரும், எப்படி இவனை திருத்தி படிகொள்ளலாம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க எம்பெருமான் அழிப்பால் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் அழிவதற்கு எந்நாளும் காரணமாகான். இனி அசல்னே வசபவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத், இது தைத்திரியோபனிஷத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியம். பிரம்மஞானம் இல்லாதவன் இருப்பில்லாதவனாகவே அழிந்ததாகவே ஆகிறான். எவன் ஒருவனுக்கு பிரம்மஞானம் இல்லையோ, பரமாத்மாவை பற்றிய விஷயஞானம் இல்லையோ, அவன் இருந்தாலும் இறந்ததற்கு சமமானவன் என்றும் உபனிஷத் கூறியிருப்பதாலே ஜீவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளான் என்றோ என்றபடி யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்த திருவாய்மொழி 2:9 என்கிற வாசுரத்திலே யானே என்று ஏவகாரத்தாலே என்னை அழிப்பது எம்பெருமானுடைய செயல் அல்ல, என்னை அழிப்பது எம்பெருமானுடைய செயல் அல்ல, என்னை நானே அழித்துக் கொள்றேன். ஏன்னா சொரூப விருத்தமான சில காரியங்களை பண்ணுவதால் அப்படி சொல்லவல்ல. அதே ஆழ்வார் காட்டார் 2:7-6 எது சோழல் பூக்கும் என்கிறபடியே அவன் என்னை பெறுவதற்காக பல அவதாரங்களை செய்த போது நானே என்றோ என் அழிவை விளைத்து கொண்டேன் என்றென்றோ ஆழ்வார். அவன் என்னை பெறுவதற்கு எது சூழல் புக்கு தெரிந்தான். இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சம்பிரதாயத்தில். எதிர் சூழல் புக்குன்னா அதாவது நம்ம ஒரு திசையில போனா எதிர்க்க வந்து மடக்கிறது, இப்படி போனா அப்படி வந்து மடக்கிறது, அப்படி போனா இப்படி வந்து மடக்கிறது. ஆக அதைத்தான் வியாக்கியானத்தில் காட்டுறார். எம்பெருமான் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்கிற இடத்துல கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் வீட்டுக்குள்ள இருக்கான். அவன் மனைவி இல்லைன்னு சொல்றான். சரி கொஞ்ச நாள் நின்று பார்க்குறான், அது எப்படியாவது கடனை வசூலிச்சுன்னு போயிடணும். கொஞ்ச நாள் நின்று பார்த்தான், முடியல, வரல. சரி உட்காந்து பார்த்தான். அதுக்கப்புறம் பல தடவை ஆத்துக்கு அவன் வீட்டுக்கு நடந்தான். யாரு? கடன் கொடுத்தவன். கடன் வாங்கின சுகமா பஞ்சு மத்தியில் தூங்கிட்டு இருக்கான். இவன் வந்து பார்த்தான், வாசலை நின்று பார்த்தான், கூட்டு பார்த்தான், நின்று பார்த்தான், உட்காந்து பார்த்தான், கடைசியில் படுத்துட்டு பார்த்தான்.
எப்படியாவது வாசலுக்குள்ள தாண்டி தானே வரணும். வெளியில போயிருந்தா உள்ள வரணும், உள்ள போயிருந்தா வெளியில போகணும். எப்படியா இருந்தாலும் மாட்டிப்பான் என்று கிடப்பானோ அதுபோல கரணகலேபரங்களை கொடுத்த எம்பெருமான் நம்முடைய திவ்யதேசங்களிலே நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தார், கிடம். அந்த கரணகலேபரங்களை கொண்டு நாம் உயர்வுடைவதற்காக கொடுத்த கரணகலேபரங்களை, அதாவது இந்திரியங்களை, சரீரத்தை அவன்பால் செலவழிக்காமல் வெவ்வேறு வழிகளில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே என்று கவலை கொள்வன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறவன் யாரு? இந்த ஜீவன் தானே தவிர எம்பெருமானால் அல்ல. நானே என்று என் அழிவை விளைத்துக் கொண்டேன் என்றாரென்றோ ஆழ்வார். உடனே கேள்வி கேட்கிறார், ஜீவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வது அப்படின்னா என்ன சுவாமி? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதுன்னா எப்படி, அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பிள்ளதாச்சா சொல்ற 180வது வாக்கியத்திலே தன்னைத்தானே முடிக்கையாவது அகங்காரத்தையும் விழயங்களையும் விரும்புகை. தன்னைத்தானே முடிக்கணும் என்ன? அது கூட எடுத்து கத்தியத்திற்கு கொலை பண்ணிக்கிறதா? இல்லை. அதாவது அகங்காரத்தையும் விஷயங்களையும் விரும்புகை. அதாவது இங்கே விடத்திலே அகங்காரம்னா நான், எனது என்கிற வார்த்தை அர்த்தமாக அல்ல. இந்த ஜீவன் தன் உடலையே ஆத்மா என்று எண்ணுவதும், ஜீவன் தான் எவருக்கும் கட்டுப்படாத சுதந்திரன் என்று நினைப்பதுதான் இவ்விடத்திலே அகங்காரம். இந்த அகங்காரம் எப்படி இருக்கு? என்னை நான் காத்துக்கொள்வேன், என்னுடைய இந்த ஆத்மாவே, இந்த சரீரமே ஆத்மா, ஆத்மாபகாரிணா என்று ஒரு இடத்துல காட்டுற. அப்படி நம்மெல்லாம் என்ன பண்றோம்? எம்பெருமானுக்கு உரியதான இந்த ஆத்மாவை நம்முடையது என்று நினைத்து அதிலே ஏற்படுகின்ற அகங்காரம். விஷயங்களாவது சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட தன் மனைவியிடம் ஈடுபடுகையும், தள்ளப்பட்ட மற்ற பெண்களையும் ஈடுபடுகையும், இவற்றை விரும்புகையாவது இவற்றில் மிகவும் ஈடுபடுகை. ஆத்மஸ்வரூபமானது எம்பெருமான் ஒருவனுக்கே அடிவைப்பட்டதால் அவனுக்கே அனுபவிக்கத்தக்கதாய் இருப்பது. மனைவியிடம் மற்ற பெண்களிடம் ஈடுபடுவது அந்த ஸ்வரூபத்தை அழித்ததே ஆகுமென்றோ. துவயத்தின் 2வது வாக்கியத்தில், இப்ப முன்னாடி துவயத்தினுடைய பூர்வ வாக்கியத்தினுடைய அர்த்தம் சொன்னார். இப்போ துவயத்திலே 2வது வாக்கியத்திலே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிற நமஹா என்னும் சொல்லாலே புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்திற்கு தடையான விரோதிகள் அனைத்தும் தள்ளத்தக்கவை என்று விளங்கும்படியாக மனோவாக்காயைகி சுவாமி அழகா காற்றார் கத்தியத்ரயத்திலே. மனோவாக்காயைகி என்று தொடங்கும் 3 சூர்ணிகளினாலே கைங்கரியத்திற்கு விரோதிகள் நீங்கும்படி வேண்டும் என்று ஸ்ரீ பாஷ்யக்காரர் கத்தியத்ரயத்திலே அருளி செய்கிறார். மனோவாக்காயைகி அநாதிகால பிரவர்த்த அனந்த கிருத்தியாகரண பாகவதாவஜார அசையாவஜார ரூப நானாவிதானந்தவஜாரான் ஆரப்தகாரியான் அனாரப்தகாரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாம் சர்வான் அசேஷதः க்ஷமஸ்வான். மனோவாக்காயைகி மனத்தினாலும் வாக்கினாலும் சரீரத்தினாலும் அநாதிகாலமாக பிரவர்த்த ஏற்கனவே செய்து கொண்டு வருகின்ற அனந்த கிருத்தியாகரண எண்ண முடியாத செய்ய முடியாத பல கரணங்களும் பகவதவஜாரம் அசக்கியாபஜார ரூப நானாவித அனந்த அபஜாரான் எல்லையில்லாத அபஜாரங்களுக்கு ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யவான் சர்வான் அசேஷதக க்ஷமஸ்வா என்று கத்தியத்ரயத்திலே காட்டுவது போல இதே பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுப்படியிலே 180வது வாக்கியத்திலே நமசப்தத்தினுடைய பொருளை அர்த்தத்தை அருளி செய்யும் பொழுது இதிலே அவித்யாதிகளும் கழிவுண்ணும் 180வது சூத்திரம் வாக்கியம்
சூத்திரம் வச்சுக்கலாம், வாக்கியம் வச்சுக்கலாம். என்றார் என்றோ அவித்யாதிகளும் கழியும். அவித்யனை விதத்தின அகங்காரம் நான் எனது என்பதல்ல, இந்த தேகமே ஆத்மா என்பதும் என்னை நான் ரட்சித்துக் கொள்ளேன் என்பதும் அகங்காரமாகும். ஆகையாலே இங்கும் தேகாத்மாபிமானம் முதலானவையாயிருக்கும் அது அகங்காரம். அதனால் உண்டாகும் விஷயங்களில் ஈடுபாடு இவை இரண்டினாலும் உண்டாகும் பாகவதோச்சாரம் முதலான தடைகள் எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கையாலே அருளி செய்கிறார். ஆகையாலே முரண்பாடில்லை. உடனே கேட்டோம், இந்த அகங்காரம் முதலானவற்றின் கொடுமையை விரிவாக விளக்குவதாக திருவுள்ளம் பற்றி முதலில் அகங்காரத்தினுடைய கொடுமையை அருளை செய்கிறார். வாக்கியம் 181. இந்த அகங்காரத்தினுடைய கொடுமை, அகங்காரம் அக்னிஸ்பர்சம் போல, அக்னிஸ்பர்சம் போலே என்றது நெருப்பை தொடுவது. நெருப்பை தொட்ட இடமெல்லாம் எரித்து நெருப்பு தான் தொட்ட இடமெல்லாம் பற்றி எரியும்படி பண்ணி உருவை மாற்றுவது போல இந்த அகங்காரம் தான் பற்றியிருக்கும் இடத்தையே எரிப்பதாய் ஜீவாத்மஸ்வரூபத்தை நேரே உருமாறும்படி செய்துவிடும் என்று கருத்து. அதற்கு மேலே இந்த அகங்காரத்தினுடைய கொழுமை விளக்க பிரமாணங்களை காட்டுகிறார். வாக்கியம் 182. அதாவது இந்த அகங்காரம் என்பது அக்னிஸ்பர்சம் போலே, நெருப்பை தொடுவது போலே என்று சொல்லி அதற்கு மேலே பிரமாணங்கள் காட்டுறோம். இந்த அர்த்தத்தை விளக்குவதற்காக பிரமாணம் காட்டார். வாக்கியம் 182. நகாமகலுஷம் சித்தம் நகிமே ஜீவிதேனார்த்தா நதேகம் எம்மா வேட்டு திறமும். 2 சம்ஸ்கிருத பிரமாணம், ஒரு தமிழ் பிரமாணம். நகாமகலுஷம் சித்தம் மமதே பாதயோஸ்திதம் காமையே வைஷ்ணவத்வந்து சர்வ ஜன்மசு கேவலம். இது ஜிதந்தே ஸ்லோகத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்லோகம். தேவரீருடைய திருவடிகளிலே நிலை நின்று அடியேனுடைய மனம் மற்ற ஆசைகளில் கலங்கவில்லை. எல்லா பிறப்புகளிலும் வைஷ்ணவனாயிருக்கும் தன்மையை மட்டுமே ஆசைப்படுகிறேன். இதற்கு பொருள் இயற்கை உறவினராய் ஒப்பற்ற இனிமை உடையவரான தேவரீருடைய திருவடிகளிலே நிலை நிற்கும் என்னுடைய நெஞ்சானது ஸ்ரீவைகுண்டம் முதலான எந்த பலனையும் நேரே புருஷார்த்தமாக இருப்பதாக எண்ணி கலங்கி இருப்பதல்ல. அதாவது எம்பெருமானே, நான் எந்த ஜென்மத்திலேயும் தேவரீர்தான் இயற்கை உறவினர், தேவரீர்தான் ஒப்பற்ற இனிமையாய் இருப்பவர். அப்படிப்பட்ட எந்த பலனையும் நேரே புருஷார்த்தமாக இருப்பதாக கொண்டு கலங்கி இருப்பதல்ல. இவ்வுலகிலேயே பல பிறவிகள் எடுத்தாலும் தேவரீர் உகக்கும்படியாயிருக்கும் அடிமையே என் நெஞ்சம் ஆசைப்படுகிறது என்று இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நகாம கலுஷம் சித்தம் மமதே பாதயோஸ்திதம் என்கிற சித்தம். இந்த மந்திரத்தில் உள்ள கேவலா என்ற சொல்லானது தன் ஆனந்தத்தை தான் விரும்புவதை கழிக்கிறது என்று காட்டி அதற்கு மேலே வைஷ்ணவத்வந்து என்றில் உள்ள தூ என்கிற ஒரு எழுத்திற்கு அது என்ற சொல்வது ஏவகார பொருளை உடையது. ஏவகாரண அவதாரணார்த்தம் என்று சொல்வார். அவதாரணார்த்தம் என ஒரு அர்த்தத்தை விவரிப்பதற்கு திருடீகரிப்பதற்கு பயன்படுத்துகிற சொல் ஏ. நாராயணனே நமக்கே உந்தன்னோட உற்றோமேயாவோம் உனக்கே. அந்த ஏ ஏ ஏ என்கிற வரத்திலே நமக்கே உனக்கே அப்படின்னா ஒன்றிலிருந்து விலட்சணமான மற்றொன்றை காட்டுவதற்கு இந்த அவதாரணார்த்தம் உபயோகப்படும். இந்த இடத்திலே வைஷ்ணவத்வந்து என்கிற இடத்துல அந்த இடத்துல ஏ வந்திருக்கு, இந்த இடத்துல தூ என்கிற பதம் வந்திருக்கு. அப்படி என்று சொல்ல ஏவகார பொருளை விடு. இதனால் பரவதம் சென்று மோட்சமடைந்த பின்பும் தன் ஆனந்தத்திற்காக கைங்கரியம் முதலானவற்றை விரும்புவது அகங்காரத்தை உள்ளடக்கியதாலே கைவிடத்தக்கது என்று சொல்லப்பட்டது. இந்த அகங்காரத்தை கைவிட வேண்டும். அடுத்து சீதா பிராட்டியினுடைய வார்த்தை, நகிமே ஜீவிதேனார்த்தா
நைவார்த்தன நஜபூஷணः வசந்தியா ராட்சசி மத்தியே சீதாராமம் மகாரதம். இது ஸ்ரீராமாயணத்தில் சொல்லப்படுகின்ற ஸ்லோகம். அதாவது மகாரதனான பெருமாளை பிரிந்து, அதாவது ராமபிரானை பிரிந்து அரக்கிகள் நடுவே வசிக்கும் எனக்கு பிராணனாலோ பொருளாலோ ஆபரணங்களாலோ ஒரு பயனும் இல்லை. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன? மகாரதனான ராமரை பிரிந்து அரக்கியர் நடுவில் வாழும் எனக்கு உயிரால் பொருளால் அணிகலன்களால் ஒரு பயனும் இல்லை என்றபடி. அவர் நின் பிரிவினும் சுடுமோ பெடுங்காடு என்று சொன்னவள் அல்லவா இவள். அதனால் உயிர் முதலானவை எல்லாம் ராமபிரானுக்கு பயன்படுவதற்கு ஆனவையே ஒழிய தனக்காக ஆனபோது அகங்காரத்தோடு சேர்ந்திருக்கிறாலே கைவிடத்தக்கவை. இந்த அகங்காரம் கைவிடத்தக்கவை என்று சொல்லப்பட்டது. ஆச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்த அனுபவத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க வேண்டும். அந்த சூத்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான வார்த்தைகள், அதாவது ஒரே சூத்திரத்திலே ந காமகாலுஷம் சித்தம் நகிமே ஜீவிதேனார்த்தக நதேகம் எம்மா வீட்டு திறமும். இதிலே 3 சம்ஸ்கிருதம், 1 தமிழ். எம்மா வீட்டு திறமம் என்பது என்ன என்பதை பின்னாடி பார்க்கலாம். ந தேகம் ந பிராணான் ந ச சுகமாசேஷவிலக்ஷிதம் ந ச ஆத்மானம் நான்யது கிமபி தவ சேஷத்வவிபவாத் பைர்பூதம் நாத க்ஷணமபி சகேயாது சததா விநாசம் சத்சத்யம் மதுமதன விஜாபனம் இதம். இது ஸ்தோத்திரத்தில் 57வது ஸ்லோகம். அளவந்தார் பிரார்த்திப்பதாக, அளவந்தார் அருளுவதாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு வார்த்தை எடுத்து காட்டியிருக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியர். அதற்கு மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். எம்பெருமானே, தேவரீருக்கு அடிமைப்பட்டிருக்கையாகிற செல்வத்திற்கு புறம்பான இந்த சரீரத்தை ஒரு கணப்பொழுதும் சகிக்க மாட்டேன் என்றும், அம்மாதிரியான பிராணங்களையும் ஒரு கணப்பொழுதும் சகிக்க மாட்டேன் என்றும், எல்லோரும் இச்சிக்கும் சுகத்தையும் பொறுக்க மாட்டேன், சேஷத்துவமற்ற ஆத்மாவையும் சகிக்க மாட்டேன், வேறு எதையும் பொறுக்க மாட்டேன், சேஷத்துவமற்ற முன் சொன்னவை எல்லாம் உருமாய்ந்து போகட்டும். மதுவை கொன்ற அரசனே, மதுவை கொன்ற எம்பெருமானே, இது உண்மையானது, இது அடியேன் விண்ணப்பம். இதனால் இப்போ இவ்வளவு தூரம் பிரார்த்திச்சாரே அளவந்தார், இதனால் என்ன தெரியறது அப்படின்னால், எம்பெருமானுக்கு சேஷமாயில்லாதவை அனைத்தும் அகங்காரத்தோடு கூடியவை என்றும் தோஷமுடையதாகையாலே கைவிடத்தக்கவை. எது கைவிடத்தக்கவை? எம்பெருமானோடு சம்பந்தம் இல்லாதவை அனைத்தும், எம்பெருமானுக்கு சேஷமாயில்லாதவை அனைத்தும் அகங்காரத்தோடு கூடியவை என்றும் தோஷமுடையதாகையாலே கைவிடத்தக்கவை என்று கூறப்பட்டது. அகங்காரத்தின் கொடுமையை முன்வாக்கியத்திலே 182 அருளி செய்தார். பிராகிருத விஷயங்களின் கொடுமையை அருளி செய்கிறார் 183வது வாக்கியத்திலே. இதிலே இப்போ ஆளவந்தார் அருளியது காமிச்சிட்டோம், சீதா பிராட்டி அருளியது காமிச்சிட்டோம், சிதந்தே சோத்திரத்தில் வருகின்ற 3 பிரமாணங்கள் எடுத்தார். கடைசியாக எம்மா வீட்டு திறமம் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சேர்த்து என்கிற பதிகத்திலே ஆழ்வார் எம்பெருமானோடு சம்பந்தம் உடைய, எம்பெருமானோடு சேஷத்துவம் உடைய பதார்த்தங்களே கை கொள்ளத்தக்கவை என்றும், எம்பெருமானோடு சேஷமில்லாத, எம்பெருமானோடு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய தன்மை இல்லாத அனைத்து பொருள்களும் வியர்த்தம், அது அகங்கார கர்ப்பம், அகங்காரத்தோடு கூடியது என்று அந்த பதிகத்திலே அருளி செய்தார் ஆழ்வார் என்று நாம் அனுபவித்தோம். அதற்கு மேலே இந்த பிராகிருத விஷயங்கள், அதாவது இது வேதாந்த விஷயத்தில், இது பிராகிருத விஷயங்களில் கொடுமையை அருளி செய்கிறார் 183வது வாக்கியத்திலே. வாக்கியம் 183. பிரதிகூல விஷயஸ்பருதம் விஷஸ்பருதம் போல அனுகூல விஷயஸ்பருதம் விஷமிஸ்ர போஜனம் போல. பிரதிகூல விஷயமாவது
பிரதிகூலம் பிராதிகூல்யம் என்பது பிரதிகூலம் வரும். அப்படின்னா என்ன? உலக நடைமுறைக்கு முரண்பட்டதாய் மறுமையில் நரகத்துக்கு காரணமாயிருக்கும் பிறன்மனை நயத்தல் போன்ற தாழ்ந்த விஷயம். இவைகளெல்லாம் தாழ்ந்த விஷயம். அதற்கு மேலே விஷஸ்பரசம் போலே என்றது உயிரையே நீக்கக்கூடியதாக பிரசித்தி பெற்றதாகையாலே இவைகளெல்லாம் நம்மை அழிக்கிறது மட்டுமல்ல, உயிரையே நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உயிரை எடுப்பது என்று வெளிப்படையாக விளங்கும் விஷத்தை போல சாஸ்திரங்களில் தடுக்கப்பட்டவை என்று பிரசித்தமாகையாலே தீங்கு விளைவிப்பது என்று வெளிப்படையாக தோன்றி உயிரை பிராணனை முடிப்பதன்றோ அது என்று கருத்தாலே அனுகூல விஷயமாவது உலக நடைக்கு முரண்படாததாய். அது உலக நடைக்கு முரண்பட்டது. எது? பிராதிகூல்ய விஷயம். இப்ப அனுகூல விஷயம் என்ன? மறுமையிலே நரகத்திற்கு காரணமாகவும் இல்லாததாய் சேஷத்துவத்தோடு கூடிய ஆத்மாவின் சொரூபத்தோடு முரண்பட்ட கர்ம தம் மனைவியையும் புணர்வது போன்ற செயல்கள், அவற்றை அனுபவத்தை விஷமிஸ்ர போஜனம் போல. விஷமிஸ்ர போஜனம் அதாவது விஸ்ரம் என்றால் கலத்தல், விஷத்தை கலத்த அன்னம். அப்படி விஷம் கலந்த அன்னத்தை புஜிப்பது அதை அறியாதவனுக்கு அனுகூலம் என்றே தோற்றி இருந்து அவனுடைய பிராணனை முடித்து விடுவது போலே இந்த விஷஸ்பர்தம் என்பது என்ன? அன்னம் என்னங்கிறது என்ன? விஷமிஸ்ர போஜனம். போஜனம்னா அன்னம், விஷம் கலந்த அன்னம். அது பார்ப்பதற்கோ சுவைப்பதற்கோ சுவையாய் இருக்கலாம். ஆனால் அது கூட என்னாவது அவனுடைய பிராணனை எடுத்து விடுவது போலே சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டதாக பிரசித்தி பெற்றதாகையாலே அனுகூலம் போன்றே தோன்றி அனுகூலம் மாறி இருக்கும். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கு. இருக்கிறதுக்குள்ளே கிரகஸ்தாசிரமம் சிறந்தது. ஆழ்வார் ஒரு பாசனத்தில் காட்டார், இல்லறம் அல்லேல் துறவரம் இல்லறம் அல்லேல். கிரகஸ்தாசிரமம் தான் பிரம்மச்சரிய வர்ணாசிரம தர்மங்கள் 4 இருக்கல்லவா. பிரம்மச்சரியம், கார்கஸ்பத்தியம் என்கிற கிரகத்தன், அதுக்கடுத்ததாக அதுக்கடுத்ததாக வானப்பிரஸ்தன், அதுக்கடுத்ததாக சந்நியாசி. இந்த 4லே எது சிறந்தது? பிரம்மச்சாரி சிறந்ததா அல்லது வானப்பிரஸ்தன் சிறந்ததா அல்லது சந்நியாசி சிறந்ததா கிரகஸ்தன் சிறந்ததான்னு கேட்டால் இந்த 4க்குள்ளே கிரகஸ்தாசிரமம் தான் சிறந்தது. இல்லறம் அல்லேல் துறவரம் இல்லென்னும் சொல்லற மாவனவும் சொல்லல்ல நல்லற மாவனவும் 4 வேத மாத்தவமும் என்று ஆழ்வார் காட்டார். அப்போ இந்த கிரகஸ்தாசிரமங்கிறது சுகமானது, இன்பமானது, சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதுவும் எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டிருந்தால், ஆனால் எம்பெருமானுடைய சேஷத்துவ ஞானத்தோடு இருந்ததானால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனாலும் சாஸ்திரங்கள் விதித்திருந்தாலும் அந்த மனைவியோடு கூடி சுகம் அனுபவிப்பது கூட குற்றம், அகங்காரத்திலே சேரும் என்கிறார் பிள்ளலோகாச்சாரியார். அனுகூலம் போன்ற தோன்றி பிரபன்னம் எம்பெருமான் அனுபவிப்பதை தவிர வேறு ஒன்றை போகமாக கொள்ளாமல் இருப்பது தக்கது. அதாவது எம்பெருமானையே விரும்பி, எம்பெருமானை அடைவதையே விரும்பி, எம்பெருமானை அனுபவிப்பதையே விரும்பி இருக்கக்கூடிய பிரபன்னர்களுக்கு எல்லா விஷயங்களும் அகங்கார ரூபத்தை விவரிக்கும். அதனாலே பிரபன்னஸ்வரூபத்தை அழிக்கையாலே விஷயஸ்த விஷயானாஞ்ச தூரமத்யந்தமந்தரம் உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயாக மரணாதபி. விஷத்திற்கும் சப்தாதி விஷயங்களுக்கும் வேறுபாடு மிக குறைவு. சாப்பிட்டவனையே விஷமானது கொல்லும். யார் விஷம் யார் சாப்பிட்றாளோ அவளை கொல்லும். விஷயங்கள் நினைத்தாலே ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கும் என்கிறபடியே தேவையில்லாமல் நினைத்தாலே ஆத்மஸ்வரூபத்தை அழிக்கக்கூடியதாகையாலே மிகவும் கொடியவை என்று சொல்லப்பட்டது. அதற்கு மேலே ஒரு கேள்வி கேட்டுட்டோம். இப்படி சொரூபத்தை அழிப்பதான விஷயங்களில் ஈடுபட்டு
இன்புற எண்ணுவது விபரீத ஞானத்தாலே விளைவது என்பதை பிரமாணங்களில் பிரசித்தி பெற்ற உதாரணங்களை காட்டி அருளிச் செய்கிறார் 184வது வாக்கியத்திலே. அதாவது இந்த சொரூபத்தை அழிப்பதான விஷயங்கள்லாம் இருக்கணும், அதில் ஈடுபட்டா என்ன ஆறுது? விபரீத ஞானத்தாலே விளைவது. எதனாலே ஏற்படுகிறது? இப்படி விபரீத ஞானத்தாலே ஏற்படுகிறது. விபரீத ஞானத்தாலே விளைவது என்பதை பிரமாணங்களில் பிரசித்தி பெற்ற உதாரணங்களை காட்டி அருளிச் செய்கிறார் 184வது வாக்கியத்திலே. அக்னி ஜுவாலையை விழுங்கி விடாய்கட நினைக்கமா போலேயும் ஆடுகிற பாம்பின் நிழலிலே ஒதுங்க நினைக்குமா போலேயும் விஷயப்பிரவணனாய் சுகிக்க நினைக்கை. இது அர்த்தம் எவ்வளவு விஷயமான அர்த்தம், எவ்வளவு விசேஷமான அர்த்தம் காட்டுறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். ஆஸ்வாத தகனஸ்ஜ்வாலா உதயன்யாசமானம் யதா ததா விஷய சம்சர்காத் சுகசிந்தா சரீரிணஹ. கொழுந்து விட்டு எரிகிறது நெருப்பு. அந்த நெருப்பை குடித்து யாராவது தாகசாந்தி செய்ய நினைப்பார்களோ? தாகசாந்தி ஏற்படுதுன்னா ஒரு சொம்பு தீர்த்தமோ அல்லது வேற ஏதாவது பதார்த்தங்களோ கொண்டு தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். ஏற்கனவே தாகம் உடல் எரிகிறது, அதில் போய் நெருப்பு ஜுவாலை யாராவது விழுங்குவார்களா? நெருப்பு ஜுவாலையை விழுங்கி தாகசாந்தி செய்ய நினைப்பது போல இருப்பது. ஒரு ஆத்மாவுக்கு விஷயங்கள் அனுபவிப்பதால் இன்பம் விளைவதாக எண்ணுவது. மற்ற விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது ஏதோ சுகம் கிடைப்பது போலே தோன்றி அனுபவிப்பது என்றும். விஷயானந்து சம்சர்காத் யோபி பக்தி சுகம் நரஹா நிருத்தேத பணிரஸ்டாயாம் விஸ்ரமாயா ஸ்ரேயதசஹா. ஸ்ரேயதயசஹா என்ன அழகான பிரமாணங்கள். சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதால் என்ன இன்பம் அடைகிறானோ அவன் அதாவது ஆடுகிற பாம்பின் நிழலிலே. இந்த சம்ஸ்கிருத பதத்தை சோஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வச்சுதான் பிள்ளலோகாச்சாரியார் தமிழ்ல அர்த்தம் காட்டும். ஆடுகிற பாம்பின் நிழலிலே. நிழலிலே இளைப்பார விரும்புகிறவன் போன்றவன் என்றும் சொல்லுகிறபடியே. தண்ணீர் தாகம் எடுத்தவன் தவறாக எண்ணி இவனை எரிக்கக்கூடிய கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை விழுங்கி தன் தாகத்தை தணித்துக் கொள்ள எண்ணுபவன் போலேயும். சூரிய கிரணங்களாலே மிகவும் கொளுத்தப்பட்டவன் நிழல் இருக்கிறது என்பதை மாத்திரம் கொண்டு வரக்கூடிய விளைவை ஆராயாமல் கோபத்தோடு ஆடும் பாம்பின் நிழலே. வெயில்ல தகிக்கிறது, வெயில் கஷ்டமா இருக்கு, அப்போ ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது. அந்த நிழலுக்குள்ளே போனால் சரி நிழல் இருக்கே அப்படின்னு நினைச்சுன்னு உள்ள போனால் அது ஆடுகிற பாம்பினுடைய நிழல். அந்த விஷயங்களை நிழலே ஒதுங்குவது போலேயும் ஆத்மாவுக்கு தீங்கு செய்யும் விஷயங்கள் இன்பம் அளிப்பவை என்று எண்ணி மயங்கி கலங்கி அவற்றிலே ஈடுபட்டு அவற்றை அனுபவித்து இவற்றை எண்ணுகிறான் என்றபடி அவற்றோடு தொடர்பு வெறுப்பவனாய், அவற்றோடு வெறுப்பை தொடர்பவனாய் அவை நடையாடும் இவ்வுலகத்திலே இருக்க வேண்டிய பாபத்தை பண்ணிட என்னை அழிக்க பார்க்கிறாயோ ஏண்டிது. ஆவிதிகைக்கா ஐவர் குமைக்கும் சித்தின்பம் ஆவியேனை பலனி காட்டி படுப்பாயோ. 9ஆம் பதிகம் 9வது பாசம். எம்பெருமானே, ஆவி திகைக்கா இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது திகைக்கா ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். ஐவர் என்று உயர்நிலையாக சொல்லி இருக்கிறார் ஆழ்வார். அதாவது 5 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, வலித்தெத்துகின்றனர். அதே பாசுரத்திலே ஆழ்வார் காட்டார். வலித்தெத்துகின்றனர். ஒருவர் இந்த பக்கம் இழுக்கிறார், ஒரு அந்த பக்கம் இழுக்கிறார், ஒரு இந்த பக்கம் இழுக்கிறார். நான் என்ன பண்ணுவேன் ஆழ்வார் எம்பெருமானே என்று ஆழ்வார் அங்கே புலம்புவதாக. ஆகையினாலே ஐவர் அறுத்து தின்னிட அஞ்ச வேண்டும் அடியேன். இது பெரிய திருமொழியில தெரிய திருமங்கை ஆழ்வார் ஐவர் அறுத்து தின்னிட. 5 பேர் அப்படி எப்படி அறுத்து நம்முடைய உடம்பை வெட்டி கூறு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய இன்பம். இவைகளெல்லாம் சிற்றின்பம். ஆவிதிகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் ஆவியேனை
பலனி காட்டி படுப்பாயோ. எம்பெருமானே, நீ இதெல்லாம் பண்ணி என்ன குழியில வேணும்னு நினைக்கிறியா என்று ஆழ்வார் கேட்பது. இப்படிப்பட்ட சப்தாதி விஷயங்களில் தாழ்வை அறியாமல் இவற்றில் ஈடுபடுகிறவனுக்கும், சப்த ரச ரூப ரச கந்தன 5 சொல்ற மூலம் அப்படிப்பட்ட அவற்பட்ட இதர விஷயங்களில் தாழ்வை அறியாமல் இவற்றில் ஈடுபடுகிறவனுக்கும், இதை அறிந்திருந்தும் இவற்றில் ஈடுபடுகிறவனுக்கு, இதை அறியாம இருக்கான் அப்படிங்கிறது ஒரு விஷயம், அறிந்தும் ஈடுபடுகிறவனுக்கும் வேற்றுமையை அருளிச் செய்கிறார் 187வது வாக்கியத்திலே. அஞ்ஞான விஷய பிரவணன் கேவல நாத்திகனை போல, ஞானவானான விஷய பிரவணன் ஆஸ்திக நாத்திகனை போல. இங்க 2 பேர் எடுக்கிறார், கேவல நாஸ்திகன், ஆஸ்திக நாஸ்திகன். இதையத்தான் மணவாள மாமனிகளும் உபதேச ரத்னமால மிக அற்புதமாக காட்டும். ஆத்திகர் நாத்திகர்னு சொல்லி இந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேவல நாத்திகனை விட்ட எண்ணிக்காக திருத்தி விடலாம். அவளுக்கு என்னைக்கான ஒரு நாள் எம்பெருமான் கடாட்சமோ அல்லது ஆச்சாரிய உபதேசமோ கிட்டியதாயும் அவனை திருந்தி வருவதற்கு வழி உண்டு. நாஸ்திகனை கேட்க வேண்டாம் என்றால் ஒரு நாள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆஸ்திகன் ஏற்கனவே நல்ல திடகாத்திரமான சிந்தனையோடு இருக்கிறவன். நடுவில் இருக்கான் பாருங்க, ஆஸ்திக நாஸ்திகன். இவன்கிட்ட தான் நடு சொன்னவரை நாளும் தொடர் என்ன ஆழ்வார் மணவாளமணிகள் காட்டுறாரணும். அந்த மாதிரி ஆஸ்திக நாஸ்திகனை விட்டு, ஆஸ்திக நாஸ்திகன் வேண்டாம் நடுவில் சொன்னானே அவனை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ அப்படின்னு மணவாளமணி சொல்றாரணும். அதுபோல இங்கே அஜ்ஞான விஷய பிரவணன், அஜ்ஞான விஷய பிரவணன், இவளெல்லாம் சப்தாதி விஷயங்களெல்லாம் தாழ்ந்தவை என்ற அறிவை இல்லாதவர்கள், தாழ்ந்த விஷயங்கள் குற்றம் நிறைந்தவை என்பதையும் அவை ஆத்மஸ்வரூபத்தோடு முரண்பட்டவை என்பதையும் அறியாமல் அவற்றின் மீதுள்ள ஆசையாலே அவற்றை அனுபவிப்பவனை. இவளெல்லாம் தாழ்ந்த விஷயங்கள் என்கிற அறிவு ஞானம் இல்லாதவன். அவன் யாரு? கேவல அஜ்ஞான விஷய பிரவணன், அஜானத்தாலே விஷய பிரவணன். அதுக்கு அடுத்ததாக இன்னும் சொல்றார், இன்னொரு அதிகாரி. கேவல நாஸ்திகன் என்னது? தர்மம் அதர்மம் பரலோகம் ஜீவன் முதலான ஈஸ்வரன் முதலானவை உண்டு என்று சொல்லும் சாஸ்திரங்களை பிரமாணமாக எண்ணாமல், இவைகளெல்லாம் உண்டுன்னு எது சொல்றது? வேதமாகிற சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை பிரமாணமாக எண்ணாமல் தன்னிட்டப்படி திரிகிற தழும்பேறிய நாஸ்திகனை. ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் மகா 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 மேதாவிகள், ஞானிகள். அவர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள் என்றால் அதிலே நிச்சயமான உண்மை புதிந்திருக்கும். தெள்ளத்தெளிவான ஞானமுடையவர்கள் அல்லவா அவர்கள். அதனால தானே மணவாளமணி உபதேசத்திரமாக சொல்றார், முன்னோர் மொழிந்த முறைதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினத சொல்லி இது சொத்த உபதேச வரவார்த்தரென்பர் மூர்க்கராவார். மணவாள மாமனிகள் ஒரு யதியாக இருந்து கொண்டு எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சொல் பிரயோகம், மூர்க்கர். அப்படி இவாளெல்லாம் யாரு? அவர்கள் சொன்னது எதுவோ அதை அப்படியே விஸ்வசிக்கணும். அவர்கள் நம்முடைய நல்லதுக்குத்தான் சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் ஹிதமாகத்தான் இருக்கும், வேப்பங்காயைத்தான் கசக்கும். ஆனாலும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ஆய்ந்து ஆராய்ந்து பிறகு சொல்லீர்கள். பின்னாடி நமக்கு தோன்றிய அர்த்தத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே என்று ஆராயாமல் அதிலே விசுவாசம் பிறக்காமல் நமக்கு தோன்றியதை சொல்லுகின்றவர்கள் யாரு? மூர்க்கராவார். அப்படி அது யாரு? கேவல நாத்திகன் என்றது.
தர்மம் அதர்மம் பரலோகம் ஜீவன் ஈஸ்வரன் என்று முதலானவைகள்லாம் உண்டு என்று சொல்லும் சாஸ்திரங்களை பிரமாணமாக எண்ணாமல் தன்னிட்டப்படி திரிகிற தழும்பேறிய நாஸ்திகனை. அதற்கு பிறகு ஞானவானான விஷய பிரவணன், இவன் தான் முக்கியம். மூணாவது ஞானவானான விஷய பிரவணன் என்றது சப்தாதி விஷயங்கள் குற்றங்கள் நிறைந்தவை என்பதையும் ஆத்மஸ்வரூபத்தோடு முரண்பட்டவை என்பதையும் அறிந்திருந்தும் அவற்றை விரும்பி அனுபவிப்பவனை. தெரிஞ்சிருந்தும் சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் விதிக்கப்படல அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதிலே இறங்குகிறானே, அதிலே மூழ்குகிறானே, அவன் யாரு? ஞானவானான விஷய பிரவணன். அறிந்திருந்தும் அவற்றை விரும்பி அனுஷ்டிப்பவனை. ஆஸ்திகனை அடுத்த அதிகாரி. இப்ப யாரு? அஜ்ஞான விஷய பிரவணன், கேவல நாஸ்திகன், ஞானவானான விஷய பிரவணன். இப்ப அடுத்தது யாரு? ஆஸ்திகனாஸ்திகனை என்றது முற்கூறிய தர்ம அதர்மங்கள் முதலானவற்றை சொல்லும் சாஸ்திரம் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளாமலேயே ஆஸ்திகன் என்று சொல்லக்கூடியவனாய் இருந்து கொண்டு அந்த சாஸ்திர வரம்பை மீறி நெஞ்சில் பட்டவையெல்லாம் செய்து வாழ்க்கையாலே நாஸ்திகனை ஒத்திருப்பவனை. யாரு? அந்த நாஸ்திகனுக்கு இவனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவன் ஒத்துக்காத பண்றான், இவன் ஒத்துண்டு பண்றான். அதனால கேவல நாஸ்திகனை ஆஸ்திகனை என்று முன்வாக்கியத்தில் அளிக்கப்பட்ட கேவல நாஸ்திகனுக்கும் ஆஸ்திக நாஸ்திகனுக்கும் உள்ள இப்ப ரெண்டு பேரை பிரிச்சிட்டார். கேவல நாஸ்திகன், ஆஸ்திக நாஸ்திகன். ஆஸ்திகம் என்றால் என்ன? ஆஸ்திக்கம் என்றால் ஆன்மாவை பற்றிய அறிவை உடையவன். ஆன்மீகம் சொல்றவன். இப்போ அந்த ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாவை பற்றிய விஷய ஞானம், அதாவது பரமாத்மாவை பற்றியும் சரீரத்தை பற்றியும் இந்த ஜீவாத்மாவை பற்றியும் அறிந்திருக்க கூடியவன் யாரு? ஆஸ்திக்கன். அதாவது அவரைத்தான் ஆஸ்திக்கன்னு சொல்றோம். அந்த விஷயமாக தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் என்று சொல்லுகிறோம். அப்படி கேவல நாஸ்திகன், ஆஸ்திக நாஸ்திகன். இப்ப ரெண்டு பேரை பிரிச்சிட்டார். 4 பேரை 2 பேரா சுருக்கிட்டார். அதாவது கேவல நாஸ்திகனும் ஆஸ்திக நாஸ்திகனும் என் உள்ள வேற்றுமையை அருளை செய்கிறார் 188வது வாக்கியத்திலே. கேவல நாஸ்திகனை திருத்தலாம், ஆஸ்திக நாஸ்திகனை ஒரு நாளும் திருத்த ஒண்ணாது. அதாவது சாஸ்திரத்தை இல்லை என்று சொல்லி மனம் போனபடி நடக்கிறவனை சாஸ்திரத்தில் நம்பிக்கை உடைவதற்கு வேண்டிய உபதேசங்களை செய்து, அதாவது ஒருத்தன் நாஸ்திகன் இருக்கான், அவன் வேதங்களை நம்புவதில்லை, மந்திரங்களை நம்புவதில்லை, பெருமாளை நம்புவதில்லை, எதையும் நம்புவதில்லை, தான் தோன்றித்தனமாக இருக்கக்கூடியவன். அவன் என்ன பண்ணா? ஒரு சுவாமிகிட்ட போனான். சுவாமி, என்னுடைய எதிரி ஒருத்தன் இருக்கான், அந்த எதிரியை நீர் அழித்து தந்தீரானால், அந்த எதிரிக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அழித்து தந்தீரானால் நான் நீர் சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றான். உடனே இந்த சுவாமியும் அவனுக்கு வேண்டிய அதர்வ வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய சில மாந்திரிக தாந்திரியங்களை செய்து அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அவனுக்கு சில உபதேசங்களை பண்ணி அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அவனை நல்வழியிலே திருத்தி கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாவது இருக்கிறது. யாருக்கு? கேவல நாஸ்திகனை. கேவல நாஸ்திகனை திருத்தலாம். எப்படி? உபதேசங்கள் மூலமோ அல்லது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளும் அவற்றில் தள்ளப்பட்டிருக்கும் நிஷேதங்களுக்கு கட்டுப்படும்படி செய்யலாம். யானை அவனை சாஸ்திரங்களில் நம்பிக்கை உள்ளவனாய் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அர்த்தங்களை அறிந்து பாபங்களைக் கண்டு அஞ்சாமல் நாஸ்திகனைப் போல இட்டப்படி திரிகிறவனை எதையும் சொல்லி மாற்ற முடியாதது. இவன் தான் ஆஸ்திக நாஸ்திகன். அதாவது நமக்குள்ளேயே கூட இருந்து குழிபறிக்கிறவன் வச்சுக்கலாம். புரியுதா? ஆஸ்திக நாஸ்திகன் அப்படின்னா யாரு? எல்லாம் தெரிஞ்சவன் இருந்தாலும் நாஸ்திகனை விட கேவலமாக இவன் பேசுவான். அப்படிப்பட்ட சில வியக்திகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட வியக்திகள் தான் ஆஸ்திக நாஸ்திகன்.
நம்முடைய பூர்வாச்சாரர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதற்கு மீறி நமக்கு சொல்வதற்கு அந்த அளவிற்கு நமக்கு ஞானமும் இல்லை, அனுஷ்டானமும் இல்லை, நாம் அதிலே குறை சொல்வதற்கு கூடிய காரணங்களும் இல்லை. நம்மை காட்டில் முற்பட்டவர்கள், நம்மை காட்டிலும் மிகவும் ஞானிகள் அல்லவா அவர்கள்? ஞானிகள் மட்டும் இருந்தார்களா? அனுஷ்டானங்களே காட்டினவர்கள் அல்லவா என்று இப்படி ஆஸ்திக நாத்திகன் இவன்தான் மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டியவன். உபதேசம் செய்தும் திருத்த முடியாது. அப்ப திருத்தலாம், திருத்த முடியாது, திருத்த ஒண்ணாது. இதனால் அழிவற்றவனாய் பிராகிருத விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவனை அவற்றின் தோஷங்களை எடுத்து காட்டுவதன் மூலமும் அவற்றிலிருந்து விடுபட செய்யலாம். அதுல தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள் இப்படி இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா, அப்படி இருக்குப்பா, இப்படி நடந்துக்காத, அப்படி நடந்துக்காத சொல்லி உபதேசம் பண்ணி அவனை திருத்தி பணிகொள்ளலாம். அறிந்திருந்தும், இவையெல்லாம் நன்றாக அறிந்திருந்தும் விஷயங்களில் ஈடுபடுபவன் அவற்றின் குற்றம் முதலானவற்றை தெளிவாக அறிந்திருந்தே அவற்றில் ஈடுபடுகிறவன் ஆகையாலே ஒரு காலம் இவனை திருத்த ஒண்ணாது. ஆஸ்திகனை திருத்த ஒண்ணாது. அக்ஞகா சுகமாராத்ய சுகதரமாராத்யதே விசேஷஜ்ஞः ஞானலவசதுர்விதக்தம் பிரம்மாபி நரம் நரலஜ்ஜதி ரஜ்ஜயதி. ஒன்றும் அறியாதவனை எளிதில் இசையச் செய்யலாம். பலவும் அறிந்தவனை மிக எளிதில் இசையச் செய்யலாம். ரெண்டு பேர் அதிகாரியை காட்டார். அதாவது ஒன்றுமே அறியாதவனை சில விஷயங்களை சொல்லி அவனை இசையச் செய்யலாம். பலவும் அறிந்தவனை மிக எளிதாக இசையச் சொல்லலாம். ஆனால் அரைகுறை அறிவு பெற்று எல்லாம் அறிந்ததாக நினைத்திருப்பவனை, ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு பெரிய தான் எல்லாம் கிழிக்கிற மாதிரி சொல்றவனும் அப்படி இருப்பவனை பிரம்மனால் கூட திருத்த முடியாது என்று பர்திருஹரியினுடைய நீதி சதகத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. பர்திருஹரியின் ஒரு புலவர், அவர் நீதி சதகம் என்று 100 விஷயங்களை 100 உபதேசங்கள் பண்ணியிருக்கார். அதுல இது ஒன்று. அதாவது என்ன, ஒண்ணுமே தெரியாதவனுக்கு உபதேசம் பண்ணி திருத்தியுள்ளான். எல்லாம் தெரிஞ்சவனுக்கு மேலோட்டமாக சொன்னால் புரிந்துவிடும். இந்த அரைகுறையா இருக்கிறவனுக்கு ஒரு காலம் திருத்த முடியாது என்று பத்ருகரி சொல்லியிருக்கிறார். ஆகையாலே கேவல நாஸ்திகனை காட்டிலும் ஆஸ்திகன் தான் மிகவும் தாழ்ந்தவன் என்று கருத்து. இதற்கு மேலே வேறு விஷயம் அனுபவிக்கப் போகிறார். அது பெரிய விஷயமானபடியினாலே அது என்ன என்பது அடுத்த உபன்யாசத்திலே நாம் அனுபவிக்கலாமா. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகாமன் தந்தமணோல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாதினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.